அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாங்குற பால்ல இருக்க ஆடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 1 மாசமா சேர்த்து வச்சிருக்கேன். அதில தான் இப்போ வந்து ஹோம்மேட் கீ பண்ண போறோம். கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து நான் ஃப்ரீஜில வச்சு தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டு காலைய எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அதில வந்து கொஞ்சமா ஐஸ் கியூப் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அரைக்கும்போது ஃபுல்லா வந்து ஒரு க்ரீம் மாரி ஆகும். நீங்க விட்டு விட்டு அரைக்கும்போது இந்த மாரி திரி திரியா வரும். இதுதான் நம்மளுடைய வெண்ணெய். இதை வந்து ஒரு ஐஸ் வாட்டர்ல வந்து ஒரு 3 தடவை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா அலசிக்கணும். அதுல இருக்க வந்து அந்த பால் எல்லாம் வெளியே வரணும். அது வரைக்கும் நல்லா அலசிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச வெண்ணெயை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து விட்டுடுங்க. நடுநடுல கிளறிடுங்க. இது எல்லாமே உருகி அந்த மேல இருக்க அசடெல்லாம் கீழே வந்து தாங்கிட்டு நம்மளுக்கு தெளிவான இந்த மாதிரி வந்து நுரெல்லாம் வந்து வெளியே வரும். இதெல்லாம் நீங்க எடுத்துடுங்க. லாஸ்ட்டாக வந்து கிளீனாக வந்து நமக்கு நெய் கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து முருங்கை இலை இல்லைன்னா வந்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதும் வடிகட்டி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹோம்மேட் கீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க நெய் அவ்வளோ காசு கொடுத்து. கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் செஞ்சு பாருங்கள். ரிலேட்டடில் வந்து லாங் வீடியோவும் இருக்குது.